அதிமுக, பாஜக மெகா கூட்டணி. ஓபிஎஸ்ஸுக்கு மூடிய கதவு, தினகரனுக்கு பச்சை கொடி. வணக்கம். தமிழக அரசியல் களம் தற்போது டெல்லி டு சென்னை என பெரும் பரபரப்பில் ஆழ்ந்துள்ளது. அதிமுக, பாஜக கூட்டணியில் பாமக இணைந்ததைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகள் வேகம் எடுத்துள்ளன. பழனிசாமிக்கு அதிமுகவில் இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த விரிவான செய்திகளை பார்ப்போம். ஆம், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை தாங்கும் என்பதை டெல்லி பயணத்தின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷாவை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுக்கு அதிமுகவில் இடமேவில்லை என மீண்டும் ஒருமுறை கதவை மூடியுள்ளார். ஆனால் அதே சமயம் டிடிவி தினகரன் குறித்த கேள்விக்கு இபிஎஸ் மறுப்பு தெரிவிக்காமல் மௌனம் காட்டியது அரசியல் வட்டாரத்தில் பலத்த விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் நேரத்தில் யாரையும் துரோகியாக பார்க்க மாட்டேன் என தினகரன் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் அவர் பெங்களூரு வழியாக டெல்லி சென்று அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்து பேசியுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. ஓபிஎஸ் தரப்பின் தற்போதைய ரியாக்ஷன் என்ன? அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? தன்னை புறக்கணிக்கும் எடப்பாடி பழனிசாமியின் முடிவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தை பிறந்தால் வழி பிறக்கும் என பழனிசாமி சூகமாக தெரிவித்துள்ளார். அதாவது, பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தனது ஆதரவாளர்களுடன் இணைந்து ஒரு பெரிய முடிவை எடுக்க அவர் காத்திருப்பதாக தெரிகிறது. மறுபுறம் டெல்லியிலிருந்து திரும்பிய இபிஎஸ்ஐ தமிழக பாஜகவின் தற்போதைய முகமாக பார்க்கப்படும் நயினார் நாகேந்திரன் இன்று அவரது இல்லத்தில் நேரில் சந்திக்கிறார். இந்த சந்திப்பில் அமகவை கூட்டணியில் இணைப்பது மற்றும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் துரோகி என்று சொன்னவர்களையே கூட்டணிக்குள் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி பச்சை கொடி காட்டுவாரா அல்லது டிடிவி தினகரன் பாஜகவின் பிடியில் செல்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.